ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். ஒரு லாங் கேப்புக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம சேனலில் வீடியோஸ் போஸ்ட் பண்ண போகிறோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. வீடியோக்குள்ளே போகலாமா? நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு செயலை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம வேண்ட கடவுள்களில் முக்கியமான கடவுள் விநாயகர். அந்த விநாயகர் சக்தி வாய்ந்த கடவுள் மட்டும் இல்லைங்க, அவர் ரொம்ப எளிமையான கடவுள். அப்படிப்பட்ட விநாயகருக்கு ஏற்ற உகந்த விநாயகர் சதுர்த்தி இந்த மாதம் செப்டம்பர் 7ஆம் தேதி அன்னைக்கு வருதுங்க. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அவருக்கு பிடிச்சமான 21 வகையான இலைகளை வச்சு அவருக்கு பூஜை செய்யும்போது அன்னைக்கு நமக்கு ரொம்ப விசேஷமான பலன்களை நமக்கு அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 21 வகையான இலைகளை பற்றியும் அந்த இலைகளை வச்சு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுறதுனால நமக்கு கிடைக்க போகிற பலனை பற்றியும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? முதல்ல முல்லை இலை. இந்த இலையை வச்சு நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணும்போது நம்ம வீட்டில் அறம், அதாவது தர்மம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கரிசலாங்கண்ணி இலை. இதை வச்சு நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணும்போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொன்னும் பொருளும் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வில்வ இலை. இந்த இலையை வச்சு நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நம்ம மனதில் நினச்சது எல்லாம் நமக்கு நடக்கிற ஒரு பாக்கியமும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நமக்கு ரொம்ப பரிச்சயமான அருகம்புல். இதை வச்சு நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணும்போது நமக்கு எல்லா விதமான சௌபாகியங்களும் நம்ம வாழ்க்கையில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இலந்தை இலை. இதை வச்சு விநாயகருக்கு நம்ம அர்ச்சனை பண்ணும்போது நம்ம குழந்தைங்க படிப்பில் எப்பயுமே சிறப்பானவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஊமத்தை இலை. இந்த இலையை வச்சு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணும்போது நமக்கு தாராள மனசு கிடைக்கும், அதாவது அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா நிறைய அள்ளி அள்ளி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. வன்னி இலை. இதை வச்சு நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணும்போது நம்ம வாழற இந்த பிறவியில் மட்டும் இல்லை, இந்த பிறவிக்கு அப்புறமா கண்டிப்பாக நம்ம ஸ்வர்க்கத்துக்கு போவோம். அப்படி நம்ம ஸ்வர்க்கத்துக்கு போனாலும் அங்கேயும் நமக்கு மகிழ்ச்சியாக தான் நம்ம இருப்போம், நமக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். எந்த இடத்துல நம்ம இருந்தாலும் நிறைவான மகிழ்ச்சியோடு நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாயுருவி இலை. இந்த இலையை வச்சு நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணும்போது நம்ம முகத்தில் பொலிவும் நம்ம உடல்லையும் உள்ளத்துலேயும் அழகும் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டங்கத்திரி இலை. இந்த இலையை வச்சு நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணும்போது நம்ம மனசில் தைரியமும் நமக்கு வீரமும் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரளி இலை. இந்த இலையை வச்சு நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணும்போது நம்ம எடுக்கிற எல்லா முயற்சியும் நமக்கு கைகூடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எருக்க இலை. இந்த இலையை வச்சு நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணும்போது தாய்மார்களுடைய கருவில் உண்டாகிற குழந்தைக்கு முழுமையான பாதுகாப்பு அதை கொடுக்கும், விநாயகருக்கு எருக்க இலையை வச்சு அர்ச்சனை பண்ணும்போது. மருத இலை. இந்த இலையை வச்சு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுறவங்களுக்கு குழந்தை செல்வம் எளிதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. விஷ்ணு கிராந்தி இலை. இந்த இலையை வச்சு நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணும்போது நுண்ணறிவு நமக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. மாதுளை இலை. இதை வச்சு நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணும்போது நமக்கு பெரிய பெரிய புகழும் நல்ல பேரும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவதாரு இலை. இதை வச்சு நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை தாங்குகிற மனப்பக்குவத்தையும் தைரியத்தையும் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மரிக்கொழுந்து இலை. இந்த இலையை வச்சு நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணும்போது கணவன் மனைவி ஒற்றுமையாக சந்தோஷமாக ரொம்ப காலத்துக்கு வாழ்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அரச இலை. இந்த இலையை வச்சு நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய பதவிகளையும் அந்த பதவியினால் நமக்கு நிறைய வெற்றிகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாதி மல்லி இலை. இந்த இலையை வச்சு நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணும்போது நமக்கு சொந்த வீடு வாங்குகிற யோகமோ இல்லை சொந்த மனை வாங்குகிற பாக்கியமோ கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தாழம்பூ இலை. இதை வச்சு விநாயகருக்கு நம்ம அர்ச்சனை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் செல்வச் செழிப்போடு வாழுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அகத்தி இலை. இதை வச்சு நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் எந்த ஒரு கடன் தொல்லைகளும் இல்லாமல் நிம்மதியாக வாழுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அருகம்புல் மாலை இல்லை அருகம்புல். இதை வச்சு நம்ம விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுறது நான் சொன்ன எல்லா இலைகளையும் விடவும் ரொம்ப புனிதமானதாகவும் விசேஷமானதாகவும் இருக்குது இந்த அர்ச்சனை.
நான் சொன்ன இந்த 21 வகையான இலைகளை வச்சு விநாயகருக்கு நம்ம அர்ச்சனை பண்ணும்போது சிறந்த பலனை அது கொடுக்கும். அப்படி நமக்கு இந்த எல்லா வகையான இலைகளும் கிடைக்கல அப்படின்னாலும் உடல் உள்ள தூய்மையோட நமக்கு கிடைக்கிற பொருட்களை வச்சு விநாயகருக்கு நம்ம பூஜை பண்ணும்போது அவர் முழு மனசோட அதை ஏற்றுக்கிட்டு நமக்கு எல்லா நலன்களையும் கொடுப்பாரு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அனைவருக்கும் இனிய விநாயக சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். நன்றி.